எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரஷ்யன் பிரசிடெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தார் இல்லையா? அதாவது டிசம்பர் 4th and 5th அதை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யா உக்ரைன் வார் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு தடவையாக வந்து இந்தியாவுக்கு வந்து அவர் விசிட் பண்ணுறாரு. அதான் பிஎம் மோடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏர்போர்ட்டுக்கு போய் அவரை வந்து டைரெக்டாகவே வந்து ரஷ்யன் பிரசிடெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ரஷ்யன் பிரசிடெண்ட்டுக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடச்சிது அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. அதாவது ரெட் கார்பெட்லாம் போட்டு வரவேற்கப்பட்டிருக்காரு அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. வருஷத்தில் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது ஃபஸ்ட்டு தடவை இல்லை அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து டின்னர் வந்து இந்த பிஎம்மோட ரெசிடென்ஸ்லேயுமே வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா ரஷ்யா சமிட்டில் வந்து அந்த ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து வெஸ்டர்ன் கேபிட்டல்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. வந்து இந்தியாவுடைய ஒரு டிவி சேனல் அந்த இதுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கொடுக்கும்போது ரிப்ளை பண்ணும்போது சொல்லியிருக்காரு, ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்காரு மோடி நம்ம பிஎம். அவர் வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்னென்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது யூஎஸோட வந்து டேரிஃபை வந்து அந்த வற்புறுத்தல் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. புட்டின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஎம் பற்றி பேசும்போது அவர் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேசிய ஒருமைப்பாடு கொண்டவர் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து அங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. புட்டின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து ஒரு சிறிய சரிவு வந்து ஏற்பட்டிருந்தாலும் ரஷ்யன் ஆயில் வாங்குறது, அதாவது இந்தியா வாங்குறத கம்மி பண்ணியிருந்தாலுமே வந்து ஓவராலாக எங்களோட ட்ரேட் வந்து ஸ்டெடியாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ரஷ்யன் ஆயில் இண்டஸ்ட்ரி அதையும் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா கன்சிடர் பண்ணுறாங்க, இந்தியாவோட கவுண்டர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப ரிலையபிள், நம்பிக்கைக்குரியவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு நியூஸ் சேனலுக்கு வந்து அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, புட்டின் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸ் வந்து கண்டினியூஸாக வந்து நியூக்ளியர் ஃபியூவல்லாம் வாங்குறாங்க ரஷ்யாட்டேருந்து அவங்களுடைய பவர் பிளான்ட்ஸ்க்காக, இன்க்ளூடிங் அந்த யுரேனியம் வந்து ஃபார் ரியாக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து ஏன் இந்தியா வந்து வாங்குறத வந்து அவங்க வந்து வாங்கக்கூடாதுன்னு ஏன் வந்து பேன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து அவர் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹைலைட் பண்ணியிருக்காரு, இது அவங்களுடைய கண்ட்ரி வந்து டெக்னாலஜி அந்த இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து அந்த எனர்ஜியெல்லாம் கூட வந்து இந்தியா வாங்குகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த நியூக்ளியர் அந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து அது பேசப்படும் அந்த பிஎம்மோட ஃப்ரைடே அன்னைக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. நம்ம பிஎம் வந்து ஃபஸ்ட் தடவையாக வந்து ஏர்போர்ட்டில் போய் புட்டினை ரிசீவ் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு தடவை அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. 2 பேரும் ஏற்கனவே டியான்ஜன் அப்படிங்கிற இடத்துல வந்து ஏற்கனவே இருந்த ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து 45 மினிட்ஸ் மீட்டிங் புட்டினோட காரில் நடந்திருக்கு. அதாவது பைலேட்ரல் மீட்டிங் வந்து அந்த எஸ்சிஓ சமிட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து பர்சனலாக வந்து இவர் பிஎம் வந்து இந்த எக்ஸ் பிரசிடெண்ட் பராக் ஒபாமா, டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இருக்கிறவர், அப்புறம் பங்களாதேஷ் பிஎம் ஷேக் ஹசீனா, அப்புறம் ஃப்ரெஞ்ச் பிரசிடெண்ட் இமானுவேல் மேக்ரான், அவங்க அந்த மாதிரி நிறைய லீடர்ஸோட வந்து நல்லா வந்து பாண்டிங் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. மீட்டிங்கில் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வந்து அந்த ஆனுவல் சமிட்டில் வந்து 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஃபர்தராக ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், ஸ்பெஷலாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை அப்படின்னு வந்து ரீஜனலாகவும் குளோபல் இஷ்யூஸையும் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. செவரல் ரவுண்ட்ஸ் வந்து நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க அவர் வந்திருந்த 2 நாட்களில். பிஎம் வந்து எதிர்பார்க்குறாரு, அதாவது வலியுறுத்துகிறார் அவருடைய மெசேஜ் அர்லியாக வந்து அந்த வாரை என் பண்ணும், அதாவது இந்தியா வந்து டிப்ளமேட்டிக் அந்த இதை வந்து ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து வித் ரஷ்யாவோட ஒரு சைடு இருக்குது, யூஎஸ் அண்ட் யூரோப்பை வந்து இன்னொரு சைடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து எஃப்டிஏ அந்த யூரோப்போட வந்து சைன் பண்ணலான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து யூரோப் லீடர்ஸை வந்து ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரூசல்ஸ் வந்து இதை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த சமிட்டை அந்த ஃப்ரைடே நடந்ததை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து வேறு ஏதாவது அவுட்கம் மாதிரி ஏதாவது காமிச்சிருச்சுன்னா இது வந்து எந்த ஒரு ஃப்ரிக்ஷனையும் வந்து இந்தியாவோட க்ரியேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
கவர்மெண்ட் என்ன சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, புட்டின் வந்து விசிட் வந்து இந்த லாங் வே ஸ்ட்ரென்தன் பண்ணுறது எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வந்து லார்ஜ் குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பர்சன்ஸோட வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அக்ரிமெண்ட்ஸ் வந்து இந்த ஹெல்த் கேர், ட்ரேடு, எக்கனாமி, மொபிலிட்டி, அப்புறம் வந்து அந்த கல்ச்சர், அந்த இதெல்லாம் வந்து அந்த இதிலலாம் வந்து சைன் பண்ணப்படும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவும் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதாவது ட்ரேடு வந்து டெபிசிட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரஷ்யாவோட. ஏன்னா வந்து அவங்க நம்ம இந்தியா ஆயில் வாங்குறது வந்து கம்மி ஆயிட்டனால வந்து அது எப்படியாவது திரும்பி வந்து நம்ம ட்ரேடை வந்து பழையபடி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணுங்கிறத வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது அங்கே வந்து நடந்திருக்கு அந்த சமிட்டில். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.